ஹலோ. ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம ரூம் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரூம் டேக் போட ஆர்கிடெக்சர் டேப்ல ரூம் அண்ட் ஏரியாக்கு போய் ரூமை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் பவுண்டரியில் இருக்கிற ரூமில் வந்து பிளேஸ் பண்ணால் போதும். ஸோ ரூம் முன்னாடி போனால் பிளேஸ் ரூம் ஆட்டோமேட்டிக்கலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஸோ க்ளோஸ் பவுண்டரியில் இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்குமே டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலே ஃபார்ம் ஆகும். ஸோ க்ளோஸ்ட் வால் இல்லாத ஏரியாவுக்கு எப்படி வந்து ரூம் டேக் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரூம் செப்பரேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ரூம் செப்பரேட் பண்ணணுமோ அந்த பிளேசஸ்லாம் லைன் ட்ரா பண்ணி அதை க்ளோஸ்ட் பவுண்டரியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ரூம் செப்பரேட்டரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து ரூம் டேக் கிரியேட் பண்ண ஏரியாவில் வேணுனாலும் புதுசாக ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ பவுண்டரி செட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் ரூம்குள்ளாடி போய் பிளேஸ் ரூம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண பவுண்டரிஸுக்குமே வந்து ரூம் டேக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம ரூம் செட் பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் இதில் வந்து இந்த டேக் இல்லாமல் வந்துடுச்சுன்னா எப்படி டேக் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து டாப்பில் போய் டேகை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த பவுண்டரி மேலே கிளிக் பண்ணால் மட்டும் போதும், டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்ம் ஆகிரும். ரூம் டேக் கம்ப்ளீட்டாக ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதனால இதோட இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எடிட் டைப்பில் வந்து பெருசாக ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ரூமுக்கு எப்படி கலர் லெஜெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அனலைஸ் டேப் போயிட்டு கலர் ஃபில் லெஜெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெஜெண்டை வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டைப் வந்து செட் பண்ணுங்க. அதை வந்து நம்ம ரூம் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம் பை நேம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து லெஜெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ எல்லா ரூமுமே ஒரே நேம்ல இருக்கிறதுனால வந்து சிங்கிள் கலர்ல இருக்கு. ஸோ எல்லா ஸ்பேஸுக்குமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நேம் பண்ணலாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்பேஸுக்குமே வந்து தனித்தனியாக கலர் லெஜெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ரூம் லெஜெண்ட்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் எடிட் ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து எடிட் கலர் ஸ்கீம் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ரூம்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. இங்கே பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ரூம் டேக் எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு ரூம் டேக்கை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஃபேமிலி கொடுங்க. ஸோ இதில் வந்து வால்யூம் அண்ட் ரூம் ஏரியா இருக்கும். ஸோ இது வேணால் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூம் நேம் அண்ட் ரூம் நம்பர் இருக்கு. ஸோ இது கூடவே வந்து நம்ம ரூமோட லென்த் இன்டு விட்த் பராமீட்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிரியேட் போயிட்டு லேபிள கிளிக் பண்ணிட்டு ரேண்டம் ஒரு பிளேஸ்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ லென்த் இன்டு விட்த்துக்கு வந்து ப்ரீசெட் பராமீட்டர்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வேண்டி நம்ம எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம லென்த்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிசிப்ளின் காமன், அதுக்கப்புறம் டைப் லென்த், ஸோ அதுக்கப்புறமா ஃபார்முலா. ஸோ இதில் கொடுக்குற ஃபார்முலாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் இப்போ செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து விட்த்தோட ஃபார்முலா செட் பண்ணலாம். ஸோ அகைன் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து விட்த்னு நேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிசிப்ளின் காமன், டைப் வந்து இதுவும் லென்த். அதுக்கப்புறமா ஃபார்முலாவுக்கு சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஏரியா கொடுங்க. ஏரியா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துட்டு லென்த் ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலா செட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்து பார்த்தா நம்ம ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ லென்த் இன்டு விட்த் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதனால இது அகைன் வந்து எடிட் லேபிள்குள்ளாடி போய் எடிட் பண்ணுறோம். ஸோ இதில் லென்த்துக்கு கிட்ட வந்து சஃபிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ லென்த் இன்டு விட்த்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இதில் வந்து ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் அண்ட் இட்ஸ் பராமீட்டர் கொடுங்க. ஸோ இப்போ இதில் பாருங்க நம்ம கிரியேட் பண்ண ஃபார்முலா வந்து எல்லா ரூம் டேக்லையுமே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ரூம் டேக் ஃபேமிலிக்குள்ளாடி போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ டெக்ஸ்டோட சைசிங் சேஞ்ச் பண்ண எடிட் டைப் உள்ளாடி போயிட்டு
டெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே வந்து நம்ம வந்து சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கலரை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூம் டேக்கை சுற்றி ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பாக்ஸை வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் விஜிக்கு உள்ளாடி போகிறேன், விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ். ஸோ இதுக்கு உள்ளாடி போயிட்டு கேட்டகரைஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஷோ அனோட்டேஷன் கேட்டகரைஸ் இன் த வியூ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்கெட்ச் டைமென்ஷன் செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அண்ட் ஓகே கொடுங்க. ஸ்ட்ரெயிட் போயிட்டு லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரூம் டேக்கை சுற்றி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ப்ராஜெக்ட்ல அப்டேட் ஆகிரும். ஸோ ரூம் டேக் டுட்டோரியல் அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் ரிவீட் படிக்கிறேன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.